ஸோ அதனால் கொஞ்சம் மீன் ஒவேனா ஈஸியானா தெரியும் சார். சார் இந்த கொஸ்டின் வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்னடா படம் வந்தால் இங்கே ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் இல்லாமல் போகுது. ஆனால் வந்து ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது, அங்கே வந்து படத்தை ரிலீஸே பண்ண விடலை. ஏன் அது வந்து யாருமே குரல் கொடுக்கல? இங்கே வந்து எல்லா பெரிய ஆட்சியாளர்களும் சொல்கிறாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்தால் நாங்கள் கன்னடா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சில கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? So he's just asking you, like, it's a little difficult to actually release Tamil movies in Karnataka. To release Tamil movies in Karnataka, there are a lot of opposition, and even for Kannada movies, there are like a little bit of oppositions here, but you are able to do that. So why is it so, and why you're not raising voice against that when Tamil movies are being, released in Karnataka, is what he's asking. Sir, நான் பிறந்த முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ ஒன்றுமே ஸ்டாப் பண்ணல சார். இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டாரு சார். என்ன சொல்கிறேன்னா டைரக்ட் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார், we adore our mother tongue. When it comes to our mother tongue, definitely people will react, sir. And அந்த படம் விட்டு வேற எல்லா படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ எங்கள் கன்னடா ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி பண்ணுவார் சார். when it comes to their self-respect or mother tongue, definitely they will oppose. This is the straight answer, sir. இல்லை, இவர் கேட்டதுலேயே அதே ஒரு கொஸ்டின் தான். ஏன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் கூட வந்து குரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க? சார் 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 கன்னடா எங்க மதர் டங் தான் சார். ஓகே சார். ப்ரொடியூசர் சார், அதனால குடகுல குரலா கொடுக்கல சார். ப்ரொடியூசர் சார், அவர்கிட்ட சொல்லிட்டுங்க, கேடி பெரிய ஃபிலிம், அதே மாதிரி விஜய் படமும் பெரிய